ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட் ஷாப்போட செகண்ட் வீடியோ கைஸ், சரிங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கே தெரியாது. நம்ம கேம் ப்ளே பண்ணுவோம். ஸோ என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக மாற்றிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டே நம்ம வீட்டிலேருந்து நம்ம பெட் ஷாப்புக்கு போனோம். பெட் ஷாப்பு தூக்கின்னு ரொம்ப தூரத்தில் வச்சுருக்கானுங்க. அப்பப்போ வேறு பெட் ஷாப்புக்கு ரொம்ப தூரம் நம்ம வந்து வாக்கிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த நைட் கிளப்புக்கு போய் பார்த்தேங்க, ஓகேங்களா? அது வந்து ரொம்பலாம் மோசமா இல்ல. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, மணிய வந்து கொஞ்சம் ஈஸியா ஏர்ன் பண்ற மாரி இருக்கு. அதேமாரி நம்மளோட மணிய ஈஸியா வந்து லூஸ் பண்ற மாரியும் ஒரு விஷயம் இருக்கு, ஓகேங்களா? ஓகே, நம்மளோட பெட் ஷாப்க்குள்ள வந்தாச்சு. ஓப்பன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப்லைன்ல இன்னொரு ஒரு கேஜ் வாங்கி போட்டு வச்சிருக்கேங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் இப்போ 4 டேங்க்ல மட்டும் ஃபிஷ் வச்சிருக்கேன். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஓகே, கூண்டுலாம் இருக்கு. நம்மளோட கடைய ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓகே, கடை ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிப்பானுங்க. நம்மளோட ஃபிஷ் டேங்க் ஏதாச்சும் மோசமா இருக்குதா? இன்னும் ரொம்ப டர்ட்டியா ஆவல. ஒரு 40% வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே டீசென்ட்டா தான் இருக்கு. இதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்போ இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு சில மீன்லாம் மட்டும் வாங்கி விட ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா இந்த மீன்லாம் கொஞ்சம் அன்லாக் ஆனா நல்லாருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. கப்பீஸ் வாங்கி விடுவோமா? எனக்கு கப்பீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா இந்த வால் மட்டும் அதுக்கு அழகா கலர் கலரா இருக்கும். ஓகே. மேல் ஃபீமேல்ல ஒரு 10 வாங்கியிருக்கேன். கேட் ஃபிஷ் எதுவுமே அன்லாக் ஆகல. அப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு இது வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இப்போதைக்கு ஒன்லி லவ் பேர்ட்ஸ் மட்டும் தான் வந்து அன்லாக் ஆயிருக்கு. மத்தபடி எதுவும் இன்னும் அன்லாக் ஆகல. இதுக்கெல்லாம் வந்து லெவல் ரொம்ப அதிகமா போணும். லெவல் அதிகமா போறதுக்குள்ள ஃபுட்ஸ் எல்லாமே ஓகே, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அக்சஸரீஸு நெறைய வாங்கி வச்சிருக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டிங் ஒண்ணு பண்ணியிருப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பெட்டிங் பண்றது வேஸ்ட்டு தாங்க இது. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், ஓகேங்களா? ஆஃப்லைன்ல. ஒரே ஒரு மீன் தான் குடுக்குறானுங்க. கிட்டத்தட்ட $5000 அத வச்சு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஓகே, நம்ம கிட்ட இருக்க ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கான். பரவால்ல கைஸ். நல்ல அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு மீன் இந்த கீழே இருக்க பாருங்க. இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா பெட்டிங்ல வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி இல்ல, கொச கொசன்னு இருக்க மாதிரி தானே இருக்குது. இந்த மீன் இல்ல. ஏதோ ஒரு மீன் பெட்டிங்ல வாங்கிட்டு வந்தேன். அதோ இருக்கு பாருங்க. இந்த ஒரே ஒரு மீன். இந்த ஒரு மீன் தான் பார்த்தீங்கன்னா $5000 கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபீமேல் ஃபிஷ் வாங்கிட்டு வரல. என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபிஷ் டேங்க் வாங்க போறானா? நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபிஷ் டேங்க்லாம் வந்து வாங்கி வைக்கணும். இருங்க. ஃபிஷ் டேங்க். இதுக்கு நம்ம எப்படி மேனுவலா வந்து பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுனே தெரியல. அதை நான் கண்டுபிடிக்கணும். யாரா வரேன். $349 வித்திருக்கேன். ப்ராஃபிட்ல விற்கிறேனா இல்ல வாங்குற விலைக்கே வந்து திருப்பி திருப்பி வித்துட்டு இருக்கேனான்னு எனக்கு தெரியல. அது வேற நான் செக் பண்ணி பார்க்கணும். சேலரினா இவ்வளோ காஸ்ட் கொடுக்கணுமா? பேசாம எவனாச்சும் ஒருத்தவனை ஹையர் பண்ணி வைப்போமா? அனிமல் கேர் ஸ்கில்ஸ், ஆக்டிவிட்டி, ஃபீடிங் கரெக்டாக பண்ணுவான். நிறைய விஷயங்கள் இவனுக்கு பண்ண தெரியும் போலயே. கிளீனிங்கும் இவனே பண்ணிடுவான் போல. ஆனால் சேலரி இவ்வளோ காஸ்ட் கொடுக்கணுமா? சும்மா கொடுத்து தான் பார்ப்போமே. நீ இறக்கி விட்டுறலாமா? $2650. ஓகே, ஒருத்தனை ஹையர் பண்ணியிருக்கேன். அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். யாரா அவன்? ஓகே, என்ன பண்ணுறான்? இவன் தானே அது? இவனையா ஹையர் பண்ண? இவன் யாரா? ஓ, நீங்களாம் கஸ்டமரா? சொல்லுங்கடா, அப்பதான்டா தெரியும். ஐயோ, இவன் கேட்ட அந்த மீன் இல்லை. மீன் வாங்கணும். இவன் இந்த மீன் வந்து ஃபீமேல் மீன் கேட்குறான். என்கிட்ட அந்த ஃபீமேல் மீன் இல்லை. இல்லாததெல்லாம் தான் கேட்டுட்டு இருப்பானுங்க போட. இவன் யாரு? ஏய், என்னடா இங்க வந்து உட்காந்துக்கிட்ட? ஏய், உன்னை வந்து இங்க உட்கார வைக்கிறதுக்காடா இவ்வளவு காசு கொடுத்து உன்னை வந்து இது வேலைக்கு எடுத்தேன். ஏதோ வேலை செய்யடா போடா. கர்மம் முடிச்சவனே. ஓகே, அவசரப்பட்டனோ? செவனேன்னு வந்து உட்காந்துக்கிட்டாங்க சிவன். சரி, ஓகே. நான் இருங்க, இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். மாதிரி பேர்ட்ஸில் இதில் 5, அப்புறம் இதுலேயே 5.
அப்புறம் இதெல்லாம் எதுவுமே இன்னும் அன்லாக் ஆகலை. அப்புறம் மீன் தொட்டி ஆல்ரெடி போட்டேன். அதேமாதிரி பேர்ட்ஸோட கேஜும் கொஞ்சம் நிறைய வாங்கி வைக்கணும். இதில் ஒரு 5 இருக்கட்டும். இது ஒரு ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம் போதும்னு நினைக்கிறேன். 31 ஐட்டம் இப்போ வாங்கணும். அதுதான் ஜாலி. கடையில் குப்பை இருக்குது. இவன் பாட்டி சிலை மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ நான். இல்லை, நானே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கேன். இருங்க, எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இது டெலிவரி வரும். அந்த பொருளையாச்சும் எடுத்து கரெக்டாக அடுக்கி வைக்கிறானான்னு பார்ப்போம். இந்த இடத்துல என்ன இருக்குது? இங்கே எங்கே சும்மா சும்மா வந்து பார்த்துட்டு போகிறானுங்க. இந்த இடத்துல அக்வேரியம் ஸ்டாண்டு இங்கே இருக்கு. ஏன் அந்த சைடு வந்து பார்த்துட்டு போகிறானுன்னு தான் தெரில. ஓகே, நைஸ். எல்லா அமௌண்ட்டுக்கு தான் விற்கிறேன். கைஸ் இதை கூட எடுத்து வைக்கல கைஸ் இவன். சரி இருங்க, ஏதாச்சும் வேலை பார்க்குறானா பார்ப்போம். இங்கே ஒருத்தன் இங்கே நிற்கிறானா? இறா வரண்டே. என்னடா வேணும்? இவன் கேட்கறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மீன் தொட்டி எல்லாத்தையும் இந்த இடத்த வச்சாச்சு. பட் ஏன் எல்லாரும் இந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷே கேட்குறீங்க? அதுதான் இல்லையே என்கிட்ட. மீன் கூண்டு எல்லாத்தையும் வச்சு விட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஷ் எதா இருக்கேன்ட்ட. கப்பீஸ் இருக்கு. கப்பீஸ் எல்லாத்தையும் அது டேங்க்கில் விட்டுருலாம். கப்பீஸ் எவனோ வாங்குற மாதிரியே எனக்கு தெரியல. எதுக்கு நான் இவ்வளோண்டு வாங்கினேன்னு தான் தெரில. டேங்க் கெப்பாசிட்டி ஃபுல்லு, அதுலேயும் ஃபுல்லு. ஓகே, கப்பீஸ் மட்டும் தனியாக நம்ம விட்டுற வேண்டியது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி குருவி இருக்குல்ல, இதுக்குள்ள போ. இதுக்குள்ள போ. கலர் கலராக இருக்கட்டும். இங்கே இருக்கட்டும். என்னடா 2 பேர் வந்துட்டீங்க டப்பு டப்புன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இவன் தான். ஆஹா, பேர்ட் ஃபுட் இல்லையா? அதை வாங்கி வைக்கணும். ரைட், ஓகே. ஃபிஷ் ஃபுட்டும் இல்லை, பேர்ட் ஃபுட்டும் இல்லை. அதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும். ஓகே, ஃபிஷ்ஷு ஃபுட்டும் பேர்ட் ஃபுட்டும் வாங்கணுமா? ஷாப்பில் ஃபுட்ஸில் வாங்கி கொடுத்த ஒரு 20 வாங்கி வச்சுருவோம். அதே மாதிரி இதுவும் ஒரு 20. வேறு எதாவது இருக்குது அக்சசரிஸில்? இதெல்லாம் விற்கக்கூடிய பொருட்கள், அதனால் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு 20 60 பொருள் ஆயிடுச்சா? இதெல்லாம் அவ்வளோவா எவனும் வாங்கவே மாட்டேங்கிறான். இதெல்லாம் ஒரு 10 வாங்கி வச்சுப்போம். இது ஒரு 10 வாங்கி வச்சுப்போம். மொத்தம் 80 பொருள். எங்கடா வரீங்க? வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு டேங்க் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு மட்டும் எதாவது மீன் வாங்கி விட்டுருமா? லாக்கில் இருக்குது. இருங்க, இவன் ஏதாவது பொருள் வாங்கிட்ட பிறகு நம்ம பிளாக் மார்க்கெட்டில் போயிட்டு ஏதாவது முடிகிற டைமில் அந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் பிட்டிங் கட்டிட்டு வந்துடும். கடையோட இன்ஃபோவில் டாப் லெவல் 2 சரியாக போச்சு போங்க. இப்போ நம்ம வந்து லெவல் 21லாம் வரத்துக்கு நம்ம பல நாள் வந்து நம்ம ப்ளே பண்ணோம் போல். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பல நாள்லாம் ப்ளே பண்ணி இதை சும்மா ஒரு 2-3 எபிசோடு மட்டும் போடலான்னு பார்த்தா பல நாள் இருந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் போல். ஓகே, இப்போ வந்து அவன்கிட்ட பெட்டிங் மட்டும் பண்ணிட்டு வரும். ஒரு மீனுக்காக நம்ம ஃபுல்லாக பெட்டிங் கட்டுற மாதிரி வரும். இப்போ கடைசி டைமில் ஐயோ காசு இல்லையான்ட்டு அவ்வளோ காசு. சரியான மீன் கைஸ். அந்த இல்லை ஸ்டார்டிங் வச்சுட்டு போயிருக்கேன். ஸ்டார்டிங்கில் 2790 ஸ்டார்ட் பண்ணுது, 13,000க்கு மேலே போயிடுச்சு. இது மட்டும் இப்போ பெட்டிங் கட்டினா நான் தான் வின்னு. ஆனால் என்கிட்ட காசு இல்லையே.
இது வேணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது மேலே ஒரு பெட்டிங் கட்டிட்டு வந்திருக்கேன். நம்மகிட்ட பைசா இருந்துச்சுன்னா அதை அடிச்சிடலாம். இருங்க சார், அது ஒரு வழி இருக்குது, அந்த வழி பண்ணுவோம். இருங்க, நம்ம பெட் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த நைட் கிளப்புக்குள்ளே போகிறோம். நம்மளோட லக்கை பொறுத்து தான் அது. என்னடா நம்ம கடையில் இவ்வளோ பேர் இருக்கீங்க, கேட்டாடா கலெக்ஷன் அள்ளும் போலியே. அப்பீஸ் ஏண்டா உன்னோட பேர் மட்டும் வரமாட்டேன்னுது. கேட்டால் 2 பொருளும் நம்மகிட்ட இல்லை. மீன் ஃபுட்டு மட்டும் வாங்கி வச்சுன்னு போ. நம்ம இப்போ கட்டணும்ல, அதுக்கு மேலே எவனா பெட்டிங் கட்டிட்டாங்க. ஓகே, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த தக்குரி இந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு நம்ம போயிடலாம். எதுக்கு அவன் இருக்கானா அவனுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. நைட் கிளப் எந்த பக்கம் இருக்கு? இப்படி போனோம். ஒரு ஸ்வாட்டு ஏன் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கானுங்க? கருப்பாம்பூச்சி சண்டை ஒன்று போட்டு வந்துடலாமா? கருப்பாம்பூச்சி சண்டை ஓகே, வாங்க பண்ணலாம். சாரி, கருப்பாம்பூச்சி சண்டை இல்லை, கருப்பாம்பூச்சி ரேஸு. கருப்பாம்பூச்சி ரேஸ். போன வாட்டி நம்ம தோத்துட்டோம், இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். போன வாட்டி 2ல் பெட் கட்டணுமா? ஸோ இந்த வாட்டியே 2லே பெட் கட்டிட்டு ஒரு $100 வைப்போமா? ஓகேடா, கருப்பாம்பூச்சி எப்படியாச்சும் ஜெயிச்சிடுறா. ஓடு 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 ஓடு, சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. ஜெயிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். யுவர் ஃபினிஷ். போச்சா, தோத்துட்டோம் கைஸ் நம்ம. இருங்க, எனக்கு எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ 2ல் வச்சா நம்ம தோத்துடுறோம். அதனால் இந்த வாட்டி 3ல் கட்டுவோம். 3ல் கட்டிட்டு ஒரு மொத்தமாக $500 கட்டிடுமா? பார்த்துக்கலாம். ஜெயிச்சா 2000. நாட் ரேசிங். யூ லாஸ்ட். போச்சு, $500 ஊற்றிக்கிச்சு. இந்த வேலை இதுக்கப்புறம் படவே கூடாது. இதே வேலை தான் இப்போ வந்து நைட் கிளப்லேயும் போய் பட போகிறேன். ஓகே, $500 ஓகே ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமான இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்க்லாம் வேற பண்ணலாம். இங்கே பாருங்க, இதுலேயே ஒரு மொக்க சரக்கு அடிச்சிருமா? பியர் இருக்கு, $5 பியர். $5 பியர் கொடுறோம். நம்ம ஆள் குடிச்சவொடனே குழன்னு ஆகிட்டான் பாருங்க. ரைட்டு, ஓகே, சரி. இதுதான் பார்த்தீங்கன்னா பணத்தை கொஞ்சம் ஈஸியாக சம்பாதிக்கும், அதே மாதிரி ஈஸியாக காலி ஆகிற ஒரு வழி. வாங்க இந்த கேமு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துப்போம். ஆக்சுவலி இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நிறைய காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த காம்பினேஷன்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைஸை உருட்டணும்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம சூஸ் பண்ண அந்த காம்பினேஷன் நம்மளுக்கு விழுந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அதே மாதிரி டைஸை உருட்டுவான். நம்ம சூஸ் பண்ண அந்த காம்பினேஷன் அவனுக்கு விழுந்துச்சுன்னா அவன் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். நம்மளோட பணம் எல்லாம் புஷ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு இதே மாதிரி போட்டுருக்கோம். இந்த காம்பினேஷனை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த காம்பினேஷன், அடுத்தது இது ஒன்று சூஸ் பண்ணி வைப்போம். 4-3 ஓகே. 4-3 அவ்வளோவா எனக்கு விழுந்ததே கிடையாது. 5-1 ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங்கை பார்த்துக்கலாம். அடித்தா லக்கு, இல்லைன்னா புஷ்ஷு. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு டைஸை உருட்டுவேன். 6-1 இருக்கா? புஷ். 5-1 தான் இருக்குது, 6-1 இல்லை. 2-5 2-5 கிடையாது. நல்ல வேலை, இவனுக்கு அந்த லக்கு இல்லை. அடுத்த ஆள் 4-1 4-1 இல்லை, பிரச்சனை இல்லை. நீ உருட்டுறா. 5-2 இல்லை, 5-2 இல்லை. போட்டு வேற லெவலு. யாருக்குமே இதில் விழல. இருங்க, மறுபடியும் நம்மளோட டர்ன். லக் இருந்தா வின்னு, ஜெயிச்சிட்டேன். ஓடு, அவ்வளோதான். அப்படியே ஓடிப்பிடு. $4000 மட்டும் எடுத்துன்னு ஓடிடலாம். கற்பாம்பூச்சி ரேஸ்லேயும் விட்டது, இதில் விட்டது. ஓகே,
அப்புறமேட்டு மறுபடியும் வந்து விளையாண்டுக்கலாம். மீன் செத்து போச்சா கைஸ்? ஏதோ ஒரு மீன் செத்து போச்சுன்னு நினைக்கிறேங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஏண்டா நம்ம கடை எங்க இருக்கு? எப்படி மீன் செத்து போயிருக்கோம்? நம்ம தான் கடையில் ஆள் விட்டு வந்திருக்குமே. சரியான டம்மி பீஸா இருக்காங்க. எங்க ஓட்டான் பத்தி பாத்தீங்களா? நைட்ல ஆள் எஸ்கேப் ஆயிட வரான், பகலெல்லாம் வந்து இங்க உட்காந்து நிற்பாரான். மீன் செத்து போச்சுரா. எந்த இடத்துல செத்து போச்சுன்னு தெரியலையே. இதுல இல்ல, இதுலயும் டெத் இல்ல, இதுல டெத் இல்ல, இதுலயும் டெத் இல்ல, இதுல டெத் இல்ல, இதுல டெத் இல்ல, இது டெத் இல்ல. கைஸ் இல்ல, கிட்டத்தட்ட 5 மீன் செத்து போய் கிடக்குது கைஸ். 5 மீன் செத்து போச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த செத்து போன மீன்லாம் எடுக்கணும். அது எப்படி எடுக்குதுன்னு தெரில. இதை வச்சு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேர் இஸ் நோ டெத்து அனிமல் காட்டுது. பட் ஆனால் இதில் டெத்து அனிமல் இல்லாத மாதிரி காட்டுது. என்னடா அது பித்தலாட்டமாக இருக்குதே. இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி எடுத்துட்டோம் போல நம்ம எல்லாத்தையும். செத்து போன மீன் எல்லாம் களி. அச்சோ, மீன் செத்து போச்சு. பாஞ்ச வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் ஆயிடுச்சு. க்ளீன் ஆல்ரெடி. இதையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, என்னது இது? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை ஓகே இதெல்லாம் பாம்புக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓ, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கா? தூக்கி போட்டு இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோ லாஸ்ட் ஆக்ஷன் போச்சு. நம்ம கடைசியாக ஒன்று பெட்டிங் கட்டணும்ல, அது முடிஞ்சு போச்சு போல். இருங்க, மறுபடியும் வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்போயே கிட்டத்தட்ட ஒரு 14,000 இருந்துச்சுன்னா அது ஈஸியாக தூக்கிட்டு போயிருக்கலாம். அவ்வளோ அமௌண்ட் இல்லைல்ல. நம்ம வாங்குறதுனால ஒரு பல்கான மீன் வரும்ன்ட்டு மட்டும் தப்பாக நினச்சிருக்காங்க. ஒரே ஒரு மீன் தான் வரும். ஒரு மீன் தான் கிட்டத்தட்ட நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம். இல்லை, யாரை வாங்கலாம்? மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. பெட்டிங்கை ரெண்டுமே கட்டி நம்ம ஜெயிக்கணும். முடிக்கிற டைமில் தான் நானே பெட்டிங் கட்டலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்லை, இது கொஞ்சம் முடிகிற டைமில் இருக்குது. இது எவனுமே பெட்டிங் கட்டவே இல்லையா? நம்ம தான் ஃபஸ்ட் டைம் கட்டியிருக்குமா? ஓகே, கட்டிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். ஒருவேளை நம்ம வின் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த மீன் நம்மளுக்கு தான் கிடைக்கும். வேறு எவனுமே அதில் பெட்டிங் கட்டவே இல்லை. தூங்கிட்டு வந்துருமா? ஓகே, ரைட். ஓகே, தூங்கிட்டு வந்துடலாம். நம்மளை கற்பாம்பூச்சி சண்டை தான் ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. எப்படியாச்சும் இன்னைக்கு மறுபடியும் நம்ம ப்ளே பண்ணுறோம், அதில் நம்ம ஜெயிக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் திறந்தே கிடக்குது கேஸ். கூட்டிகிட்டு தான் போனோம் போல். ஸ்லீப்பிங் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும்னு நினைக்கிறேன் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஓகே, இது இப்போயே சேவ் ஆகிடுச்சு. ஏண்டா? ஓ, கரெக்டாக தலைமலை வச்சு அழுத்தினா தான் வருதா? என்ன சாப்பிட்லாம்? ஒரு தர்பூசணி பழம் சாப்பிட்ருவோம். ஒரு முழு தர்பூசணி பழத்தையே சாப்பிட்ருக்குங்க நான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேங்க் கொஞ்சம் எம்டியாக இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு மீன் வாங்கி விட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு லேயர் போட்டு இந்த இடத்துல இன்னொரு கேஜ் கட்டிடலாம். சரிங்களா? அதே மாதிரி 1 2 3 இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் அக்வேரியம் தான் போகிறோம். அதுக்கப்புறம் இது அப்புறம் ரீலொகேட் பண்ண முடியுமா? ரீலொகேட் பண்ணால் இதில் இருக்க மீன்லாம் மறுபடியும் என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கு மட்டும் மீன் வாங்கி விட்ருவோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா மீன் கம்மியாக தான் கிடைக்குது. என்ன மீன் வாங்கி கொடுத்து? இந்த எலக்ட்ரிக் எல்லோ இல்லைன்னு தானே சொன்னானுங்க. ஒரு 5 இதில் ஒரு 5, அதே மாதிரி இதில் ஒரு 5, இதில் ஒரு 5. அதுதான் $2500 புஷ் வந்துட்டான் பாருங்க. நைட்டு தூங்க போயிடுறாங்க. காலங்காலத்தில் வந்து உட்காந்திக்கிறான். இவருக்கு வந்து $2500 கிட்ட சம்பளம். ஸோ
சும்மா உட்காந்துருக்கு அவருங்க காலெல்லாம் வேற ஆட்டிக்கிட்டு இருக்காங்க சிவன் பார்த்தாலே கடுப்பேத்துற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இருங்க நான் தான் தெரியாதனமா சம்பவம் பண்ணி விட்டுட்டேன். கடையை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இதுல ஒரு 3 தான் இருக்கா? டேய் இது க்ளீன் பண்ண மாட்டியாடா? இருங்க இவனுக்கு ஏதாவது ஒர்க்கு கொடுத்தா தான் பண்ணுவானா என்ன? சரிடா. டேய் சரிடா டேய். டேய் டேய் இங்க வர்றா. டேய் ஏந்து ஏதாவது வேலை பாடுறா. எப்படி உம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ் எடுத்து உள்ள விட்டுருவோம். கேஜில் எடுத்து வந்து இது பண்ணி வச்சிடும். டெபாசிட் ஆயிடுச்சு. இதுலேயும் டெபாசிட் ஆயிடுச்சு. ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அது தள்ளி இங்கே ஒன்று வச்சிருவோம். அதாவது இப்படியும் இப்படியும் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கட்டும், அதுக்காக தான். ஓ இதுக்குள்ள 2 டேங்க் எடுத்து உள்ள விடணும். ரொம்ப கேப் விட்டுட்டோம். இல்லை கரெக்டாக தான் இருக்கு. எல்லாம் பக்கில் மடிப்பானுங்க. இதுவே கரெக்டாக தான் இருக்கு. ஆளுக்கு வருதா? கீழே இறங்க போகுது. சொல்லுங்க சார். போடு. இப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது அந்த எலி மாதிரி இருக்கிறதையும் விற்க முடியும். எக்ஸ்ட்ரா ஒன்று அன்லாக் ஆயிருக்கு, அதையும் வாங்கி விற்போம். ஓகே இப்போ புது ஐட்டம் ஒன்று வந்துச்சு. பேர்ட்ஸு எல்லாத்தையும் விற்றுட்டேன்னு நினைக்கிறேன். ஷாப்ஸில் போயிட்டு பேர்ட்ஸ் இல்லை. ஓ ஓகே இதுதான் நம்மளுக்கு கிடச்சுன்னு நினைக்கிறேன். 10 வேணாம், ஒரு 5 வாங்கி வைப்போம். இதில் ஒரு 5, இதில் ஒரு 5. அப்புறம் இது ஒரு 5. செல்லிங் கேஜி 1 சரிங்க. அப்புறம் இதுக்கு அசசரிஸில் என்ன கிடச்சிருக்குன்னு தெரில. ஓகே இதுதான் அசசரிஸா? ஓ இங்கே பாருங்க நிறைய பேர் கேட்குறானுங்க, அதனால இது நிறைய வாங்கி வச்சுப்போம். அண்டு 31 ஐட்டம் போட்டு விட்டேன். பார்ப்போம். ஓ இப்போ ஒன்று வாங்குறோம்ல, அது எந்த இடத்துல வைக்கிறதுன்னே தெரில. வைக்கிறதுக்கு இடம் வேணுமே. இதை தூக்கிடலாமா? நைஸ், இது தூக்கியாச்சு. இங்கே வச்சிடலாமா இல்லை வேற எங்கேயாச்சும் மாற்றி வைக்கலாமா? இங்கே வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ விற்கிற ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு வச்சிடலாம். இந்த மாதிரி கேஜி கூண்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாற்றி வச்சிடலாம். ஓகேவா? அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. ஒரே ஒரு கேஜி தான் உள்ள வச்சிருக்கனா? அக்சசரிஸ் ஏன்டா டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கீங்க? பொறுமையாக வாங்கடா. இப்போதான்டா 1 by 1 நான் அடிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். என் கடையில் ஒருத்தன் வேலை செய்கிறான்டா, சரியான இதுவாக இருக்கான்டா அவன். இங்கே இருக்கும். அடுத்தது இப்போ ஃபுட்டு. ஓகே இந்த ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சா? இதே வாங்கி இதே எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே.
கரெக்டாக எடுத்து வச்சு விட்டேன். அப்புறம் இதில் இது எடுத்து விடணும். கெப்பாசிட்டி எத்தனை இருக்குன்னு தெரியல. நான் பாட்டு எடுத்து விட்டுட்டே இருக்கேன். 12 கெப்பாசிட்டி இருக்கா? ஓகே. கரெக்டாக அதுக்கிட்ட தான் கைஸ் போகிறானுங்க. இப்போ நம்ம வேறு ஃபுட்டு வேறு அதுக்கு வைக்கணுமே. ஃபுட்டு வாங்கினானே தெரில. அது ஃபுட்டு வேறு வாங்கலை. இருங்க, அது ஃபுட்டு வாங்கி வைக்கிறேன். இப்போ இருக்கேன். ஒரு 20 வாங்கிப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுட்டு வாங்கி வச்சுன்னா பக்கா. ஏன்னா அது வாங்குற மாதிரி வந்து இது வாங்கிட்டு போகிறாப்புல. வேற எதாவது அன்லாக் ஆயிருக்கா? லெவல் 3க்கு போனால் இதுவும் அன்லாக் ஆகல. லெவல் 4ல் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்லாக் ஆகுது. சீக்கிரமாக நம்ம வந்து லெவல் 4க்கு போகணும் கைஸ். இது வாங்க ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கார்கோவும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இதில் ஃபுட்டையும் எடுத்து நம்ம அந்த ஷெல்ஃபில் போட்டு விட்டோம்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்ட். இல்லை, க்ளீன் பண்ணு க்ளீன் பண்ணு க்ளீன் பண்ணு க்ளீன் பண்ணு. மிஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். அடா சும்மா வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடுது. அவ்வளோதான். சரி கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு புது க்ரீச்சர் வந்து அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக வாங்கலை. ஸோ இப்போ தான் வந்து நம்ம புதுசாக வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம். அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டடான கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. ஓகேங்களா? அவங்களாம் வந்து 1 by 1 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ப்ளே பண்ண நம்ம லெவல் அப் அதிகமாகும். அப்போ இன்னும் நிறைய க்ரீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆகும். சரிங்களா? ஸோ அது நிறைய க்ரீச்சர் அன்லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம கடையை வேற லெவலில் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவைப்படுங்க கைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், இதோட இதை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.